Hi, day 17 and 18 of my weight loss journey. Welcome back. இன்னைக்கு வெயிட்டு 81.15 இருந்தது. வெயிட் ரெடியூஸ் ஆகவே இல்லை. மோர் தென் 10 டேஸாக அதே வெயிட் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. நான் இதை பற்றி ஃபீல் பண்ணும்போதெல்லாம் இந்த சுஷி விலாக்ஸ் சிஸ்டர் வந்து எனக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ரொம்பவே பேசுகிறாங்க. தேங்க்யூ சிஸ்டர். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பப்பாயா அண்ட் ஆப்பிள் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன், வேறு எதுவும் எடுத்துக்கல. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்மூதி சாப்பிட்ல இன்றைக்கி. அப்புறம் லன்ச்சுக்கு பாயில்டு பீனட்ஸ், அதுக்கப்புறம் ரைஸ், அதுக்கப்புறம் கேரட்டும் பச்சை பட்டாணியும் போட்டு பொரியல், அதுக்கப்புறம் பருப்பு போட்டு பாலக்கீரை கூட்டு. இது அவ்வளவும் மத்தியானம் லன்ச்சுக்கு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் எதுவும் சாப்பிட்ல. நைட்டு டேரெக்டாக டின்னருக்கு ராகி அடை. இதுவுமே அந்த சுஷி விலாக் சிஸ்டர் சொன்ன ரெசிபி தான். ஆனால் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுக்கல, சும்மா வெங்காயம் பச்சை மிளகா போட்டு தாளிச்சிட்டு அடை மாதிரி செஞ்சு 2 அடை சாப்பிட்டேன். ஆனால் இந்த வீடியோவில் வந்து 1 தான் இருக்குது. 1 வந்து அதுக்கு முன்னமே சாப்பிட்டுட்டேன். அவ்வளோதான் அன்றைக்கு. அப்புறம் டே 18ஓட வெயிட் வந்து 81.05 இருந்தது. இதே வெயிட்டே வந்து 10 டேஸாக கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அது 81க்கு கீழே போக மாட்டேங்குது. அப்புறம் டே 18ஓட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாக்லேட் ஓட் ஸ்மூதி எடுத்துக்கிட்டேன். சாக்லேட் ஓட் ஸ்மூதி வந்து எம்மியாக இருந்தது. பீனட் பட்டர் மாதிரி செஞ்சுட்டு கொக்கோ பவுடர், பீனட்ஸு, டேட்ஸு, மில்க் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக காஃபி பவுடரும் போட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு குக் பண்ண ஓட்ஸ் கூட அதை ஆட் பண்ணி சாப்பிட்டாச்சு. அப்புறம் இளநீ குடித்தேன் மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக. அப்புறம் அன்றைக்கி லன்ச்சுக்கு ஒயிட் ரைஸு, பச்சை பயிறு கூட்டு, ரசம், அதுக்கப்புறம் பீனட்ஸ். இது அவ்வளவும் அன்றைக்கி லன்ச்சுக்கு எடுத்துக்கிட்டேன். வெயிட் ஏறிட்டே இருக்குங்கிறதுனால மதியமே ப்ரோட்டீனோட இது வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. அப்புறம் மிட் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இளநீ தேங்காய் சாப்பிட்டேன். அப்புறம் நைட்டுக்கு ஒரு ட்ராகன் ஃப்ரூட்டு, அப்புறம் ஒரு பேர். நைட்டு வந்து சிம்பிளாக முடிச்சுக்கலாம், ஹெவியாக எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியாவது வெயிட் குறையுதான்னு பார்ப்போங்கிறதுனால சிம்பிளாக ட்ராகன் ஃப்ரூட்டும் பேரும் மட்டும், ஃப்ரூட்ஸு மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான் அன்றைக்கி ஃபுல் டேஸோட ஃபுட்டு இன்டேக்கு. அப்புறம் அன்றைக்கி ஒரு நாள் வெள்ளி கடைக்கு போயிருந்தேன். அதில் அப்போ இந்த ஆண்டாள் ஆன்டிக் பீஸ் பார்த்தேன். இது ரொம்ப அழகாக இருக்கவும் சரி வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு எடுத்தேன். இதோட ஒர்க் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த மாலையோட டீட்டெயிலிங்லேருந்து ஒவ்வொரு சின்ன இதுவும் ரொம்பவே அழகாக இருந்தது. அதனால தான் அதை ஷேர் பண்ணேன். அப்புறம் இந்த வாழை இலை பிளேட் வெள்ளியில் எனக்கு வாங்கணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் பட்ஜெட் ரொம்ப அதிகமாக இருக்கவும் வாங்கலை. இந்த மெட்டி பற்றி அன்றைக்கி வீடியோவில் போட்டிருந்தேன், ஆனால் வந்து எதுவும் சொல்லலை. இதை வீடியோ மட்டும் காமிச்சிட்டு அதை பற்றி எதுவும் சொல்லலை. ஆக்சுவலாக இந்த மாதிரி கொலுசு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மெட்டி வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது. அதுக்கு பேர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு கொலுசு வாங்கணுன்னு தான் போனேன். ஆனால் அது அமையலை, சிம்பிளாக வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த மாதிரி கொலுசு வந்து பீஸ் ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. வெயிட் எவ்வளோன்னு கூட தெரில. ரேட் வந்து பீஸ் ரேட்டு 6000 பக்கத்தில் சொன்னாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. என்னோடய வெயிட் லாஸ் வீடியோவுக்கு கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுற சுஷி சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். அழகி ஹவுஸ் சிஸ்டர், உங்களுக்கும் தேங்க்யூ. லவ் யூ.